அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வானொலி தின நல்வாழ்த்துக்கள். தகவல் பரிமாற்ற ஊடகங்களில் மிகவும் முக்கியமான ஊடகம் வானொலி. இந்த வானொலியை கொண்டாடும் விதமாகவும் பெருமைப்படுத்தும் விதமாகவும் யுனெஸ்கோ அமைப்பு பிப்ரவரி 13ஆம் தேதி உலக வானொலி தினமாக அறிவிச்சது. அதை தான் நம்ம வானொலி தினமாக எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். ஊடகங்கள் அப்படின்னாலே ஒரு பவர்ஃபுல் மீடியம் தான். அதுலேயும் வானொலி மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படங்களாகட்டும் அல்லது நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அடுத்து நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய சமூக வலைதளங்களாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ் மீடியம் அப்படிம்பாங்க. ஏன்னா மக்கள் அதிகம் விரும்பி பார்க்கக்கூடிய ஊடகங்கள். ஆனால் இந்த ஊடகங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பார்வை மட்டும்தான் அதை நோக்குமே தவிர நம்மளுடைய எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும். ஆனால் வானொலி கேட்கும்போது தான் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியே நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஒருமைப்படுத்தி நம் மனசுக்குள்ளே புகுத்தக்கூடியது. இந்த சக்தி வானொலிக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் வானொலி இஸ் பவர்ஃபுல் மீடியம் அப்படிங்கிறோம். இதனால தான் வானொலியை நம்ம எல்லாருமே கொண்டாடுதோம் அப்படின்னு தான் சொல்லணும். வானொலி தன்னுடைய வடிவத்தை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம ஏஎம் ரேடியோவில் சின்ன ஒரு பெரிய ரேடியோவாக இருக்கும். அதில் நம்ம பாடல் கேட்டுட்டு இருந்தோம், பாடல் தகவல் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எஃப்எம் ரேடியோ வந்தது, அதுக்கப்புறமா இணைய வானொலி வந்தது. இப்படி தன்னுடைய வானொலி தன்னுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வளர்ச்சியை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர, அதே மாதிரி தன்னுடைய நேர்கள் கூட்டமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இணைய வானொலியில் தமிழ் இணைய வானொலின்னு அடிச்சு பாருங்கள், ஏகப்பட்ட நேர்கள் இருப்பாங்க, அத்தனை ரேடியோக்கள் இருக்கும். இதெல்லாம் ரேடியோவுடைய வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இப்போ மொபைலில் கூட நம்ம வானொலியை இப்போ கேட்க முடியும். அதனால் ரேடியோ தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் வளர்ச்சி என்றைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காற்று உள்ளே வரை இந்த காற்றில் ரேடியோவின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். விடைபெறுகிறேன். நன்றி.